இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் குரு பூஜை செய்வது நிறுத்தப்பட வேண்டும். இந்தியாவில் மன்னரின் வாரிசு என்று கூறி வரும் லயன் வி அசோக் வாரிசு கிடையாது. மன்னரின் மூன்றாவது மனைவியின் சகோதரின் வாரிசாகும். லயன் வி அசோக் மன்னரினதும் பட்டத்தரசினதும் வாரிசு என்று அடையாளப்படுத்தி வருவதுண்டு. மன்னருடைய அடக்கஸ்தலத்தில் அதாவது மன்னரின் அடக்கஸ்தலத்தில் முத்து மண்டபத்தில் குரு பூஜை செய்து வருவதுண்டு. 2025 ஜனவரி 30 மன்னரின் 193வது மறைவு தினமாகும். மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்கள். குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும். மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசு ராஜநாச்சியார். ராஜநாச்சியாருடைய வாரிசான 6வது வம்சாவளியில் ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் கௌரவ வைத்திய அல்ஹாஜ் எம்எம் இர்ஷாத் அவர்கள் ஆவார். அதே போன்று இன்னொரு வம்சாவளியும் உள்ளது, துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்று சொல்லி. அவர் 6வது வம்சாவளியிலும் இவர் எனக்கு உறவு முறையில் மாமாவாவார். நான் 7வது தலைமுறையில் உள்ளேன். அடுத்து இன்ஜினியர் சியாத் சார், அவர் 7வது தலைமுறையில் உள்ளார். மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். வைத்திய கௌரவ அல்ஹாஜ் எம்எம் இர்ஷாத் அவர்கள் தற்பொழுது தான் இருக்கும் இடத்தின் வரைபடத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருவதுண்டு. ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் இவர்களிடம் மன்னரின் வாரிசு என்று அடையாளப்படுத்தி காட்டுவதற்கான ஆவணங்கள் எதுவுமே கிடையாது இவர்களிடம். அதே போன்று தான் அருண் செல்வராஜ் இலங்கையில் அவரும் அடையாளப்படுத்தி வருகின்றார் மன்னருடைய வாரிசு என்று. ஆனால் அவர் மன்னருடைய வாரிசு இவர்கள் கிடையாது. மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியிலும் தான் இருக்கும் இடத்தின் வரைபடத்தை புனித தலதா மாளிகைக்கு கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருவதுண்டு. அடுத்து அரேபிய வைத்தியம், ஈரான் அரேபிய வைத்தியம். ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர். இவர் மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டவர். பட்டத்து அரசியை குணப்படுத்த கண்டி நகரில் இடம்பெற்ற இந்த வைத்தியரின் பூனேயின் சரித்திர கதை உள்ளது. அடுத்து இவர் அரேபிய வைத்தியர் மட்டுமல்லாது ஈரான் நாட்டு அரச வாரிசும் ஆன்மீக துறையிலும் ஈடுபடக்கூடியவர். இவருடைய பேர் ரிஸ்வி அகமட். இவருடைய அடக்கஸ்தலம் கராகுடி எட்டியந்தொட்டு மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலில் என்றும் கூட பார்வையிடலாம். எனக்கு இவர்களுடைய வரலாற்று சரித்திர கதைகள், மன்னருடைய வரலாற்று சரித்திர கதைகள், ஆளுமைகள், துரிக்கப்பட்ட ஆட்சி, தற்பொழுதுள்ள வம்சாவளி இவைகளை எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு. சிறு வயதில் காட்டியது, பிறகு 14 வயதில் காட்டியது தற்பொழுது நடைபெறும் பொழுது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. இதை நான் வெளிப்படுத்தும் பொழுது லயன் வி அசோக்குடைய இந்த குடும்பம், இந்தியாவில் இருக்கிற குடும்பம் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு திட்டத்தோடு வெளிப்படுத்துவது உண்டு. அதை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அடையாளப்படுத்துவது. ஆனால் அவர்களுடைய அடையாளம் எதுவுமே கிடையாது. அவர்கள் அடையாளப்படுத்துவது ஒரு அரச அங்கீகாரத்தோடு அல்ல. இவர்கள் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் போய் இவர்களுடைய அந்த வரத மானியத்தை, மன்னருக்கு வழங்கிய வரத மானியத்தை இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுடைய கூட்டம் அந்த அவர்களுடைய ஒரு குழு ஒன்றும் உள்ளது அந்த முத்து மண்டபத்துக்கு. அதில் ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் இருக்கின்றார். அவர்களுடைய திட்டங்களோடு தனி நடைபெறுகின்றன. இவர்கள் ஒவ்வொரு வருடமும் நாம் இதை அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தும் பொழுது தற்பொழுது இலங்கையில் அரச அங்கீகாரத்தோடு, ஆளுமையோடு, அடையாளங்களோடு, வரலாற்று சரித்திர கதையோடு தற்பொழுது கூட மன்னருடைய காலம் தொட்டு இன்று வரை வாழ்ந்து வருவதுண்டு. அடையாளங்கள் உள்ளன. நாம் இதை வெளிப்படுத்தும் பொழுது இவர்கள் புதிதாக ஒவ்வொரு தலைமுறை அடையாளப்படுத்துவது, அவர்களிடம் உள்ள அது மன்னருக்கும் மனைவிமார்களுக்கும் வழங்கிய வரத மானியத்தை இலங்கை அரசாங்கம் இவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் சிறை வைத்த பிறகு வழங்கிய ஓய்வூதியத்தை வைத்து, அடுத்து இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திடம் போய் அவர்களுடைய முறைப்பாடு செய்வது, முன்னால் இருந்த அரசியல்வாதிகளிடம், அரசியல் தலைவரிடம், ஜனாதிபதி, பிரதமர் அவர்களிடம் அவர்களுடைய ஆவணங்களை கையளிப்பது. சென்ற வருடம் ஒரு ஆங்கில பெண்ணை திருமணம் செய்த இவர்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒருவர் அவர்களை முன்னாடி வைத்து அவர்களை அடையாளப்படுத்துவது. அடுத்து உமாசங்கர், அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு லோயர், ஒரு வக்கீல்.
அவர் ஒரு நாடகம் ஆடினார். அவர் கனடாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை மட்டும் அவர்களை மட்டும் சந்தித்து அது பிறகு இந்தியா போய் இந்தியாவிலிருந்து கனடா போய் அங்கே குரு பூஜை செய்கிற இடத்துல அங்கேயும் இருந்து எல்லாம் செய்துவிட்டு அங்கேருந்து எனக்கு தகவல் அனுப்புகிறாரு. மன்னருடைய வாரிசு என்ற நான் தற்பொழுது வந்து கௌரவ வைத்தியர் ஹாஜி மெஹமூத் ரிஷாத் அவர்கள் வரிப்பணத்தை செலுத்தி வருவது அந்த அடையாளத்தை அடையாளப்படுத்தும் பொழுது அரச குடும்பம் வரிப்பணம் செலுத்த தேவையில்லை என்று சொல்லி அவர் ஒரு வக்கீலாக நின்று அவர் அந்த வேலையை செய்தார். ஆனால் இருந்தாலும் அவர் இவர்களுடைய கையில் எதுவுமே கிடையாது. இவர்கள் இன்று லைன் வியாசக்கூடிய பாதி குடும்பம் அவருடைய குடும்பத்தை பாதி பேர் இன்று புனித தலதா மாளிகை அருகாமையில் அவர்கள் துணிகள் செலவை செய்யும் தொல்லை செய்து வருகின்றார்கள். அன்று மன்னருடைய மாளிகையை சுத்தம் செய்தவர்கள் தான் அவர்கள். உமாசங்கர் எங்களை சந்திக்கவும் இல்லை, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்று இவருடைய கையில் எதுவுமே கிடையாது. இன்று இலங்கையில் பல அடையாளங்களோடு வாழ்ந்து வரும் கௌரவ வைத்தியர் ஹாஜி மெஹமூத் ரிஷாத் அவர்கள். அவர் எனக்கு உறவு முறையின் மாமாவாவார். அவருக்கு எமது இலங்கை தாய்நாட்டில் இவர்கள் அரேபிய வைத்தியம் மாத்திரமல்ல நவீன வைத்தியம் செய்து வருவதுண்டு. இவர்களுடைய குடும்பம் தற்பொழுது சுற்றி வருள்ள வைத்தியர்கள் 40 வைத்தியர்களும் கூடுதலாக உள்ளது. கௌரவ வைத்தியர் ஹாஜி மெஹமூத் ரிஷாத் அவர்களுக்கு மாத்திரம் இலங்கை தாய்நாட்டில் வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள் சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர் அகில இலங்கை சமாதான நீதிவான் என்ற கௌரவ நாமங்களை வழங்கி கௌரவித்துள்ளது. இவருக்கு பின்னர் ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக என்ற வம்சாவளியில் வைத்திய அல்ஹாஜி ரிஷாத் அவர்களுடைய புதல்வரான வைத்திய ரீசம் ரிஷாத் அவர்கள் தயாராக உள்ளார். அவர் 7வது தலைமுறையில். இன்று கனவு மூலம் காட்டும் நேரம் நான் 7வது தலைமுறையில் உள்ளேன். எனக்கு அடுத்து இன்ஜினியர் சியாத் 7வது தலைமுறையில் உள்ளார். இன்று எமக்கு கனவின் மூலம் மன்னருடைய மறைவான பொருட்கள் தங்க ஆபரணங்கள் இவைகளை காட்டுவது உண்டு. இன்று இலங்கையில் பல அடையாளங்களோடு வாழ்ந்து வரும் வைத்திய கௌரவ ஹாஜி மெஹமூத் ரிஷாத் அவர்கள் ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலா என்ற வம்சாவளியில் உள்ளார். இவர்கள் ஆரம்ப காலத்தில் 1872ஆம் ஆண்டு புனித தலதா மாளிகைக்கு எஸ்எல பெறகர ஆரம்பிக்கும் பொழுது இவர்கள் வெள்ளை கைக்கூட்டி ஒன்று வழக்கமாக கொடுத்து வருவதுண்டு. இப்பரம்பரையினர் நீண்ட காலமாக வழங்கி வந்துள்ளார். அது மட்டுமல்லாது 1892ஆம் ஆண்டு தான் இங்கு பள்ளிவாசல் எட்டியாந்தொட்டையில் உள்ள கராகுடை மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தான் இவர்கள் இங்கு வந்துள்ளார்கள், ஆன்மீக துறையில் ஈடுபட்டுள்ளார்கள். ரிஸ்வி அகமட் வைத்தியர், அரேபிய வைத்தியர், அவருடைய பேர் ரிஸ்வி அகமட். அவர் இங்கு ஆன்மீகத்துறையில் ஈடுபட்டுள்ளார். அவருடைய அடக்கஸ்தலம் இன்றும் கூட உள்ளது, பார்வையிடலாம். இவைகள் தற்பொழுது கூட ரயில்வேக்கு சொந்தமானது. இன்றும் இவர்களுடைய அந்த குறுக்கு பாதை குகைகள் இங்கே இலங்கை எட்டியாந்தொட்டையே உள்ளன. இவருடைய சரித்திர கதை கூட இன்று இலங்கையில் வரலாற்று கதையாக உள்ளது, பூனையின் சரித்திர கதை. இன்று வைத்திய கௌரவ ஹாஜி ரிஷாத் அவர்கள் இது நான் குறிப்பிடுவது வந்து ஒரு எழுத்து மூலமோ இல்லை புத்தகத்திலேயோ பத்திரிகையில் வந்ததல்ல. தற்பொழுதும் கூட நேரில் சென்று பார்வையிடலாம். இன்றும் அவருடைய அரேபிய வைத்தியம், யூனானிய வைத்தியமும் நவீன வைத்தியத்திலும் ஈடுபடுவது உண்டு. 6வது வம்சாவளியின் ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகே என்ற வம்சாவளியில் கௌரவ வைத்தியர் ஹாஜி ரிஷாத் அவர்களும் நான் 7வது தலைமுறையிலும் இன்ஜினியர் சியாத் 7வது தலைமுறையில் உள்ளார். இன்று எமக்கு மன்னருடைய தங்க ஆபரணங்கள், மன்னருடைய துடிக்கப்பட்ட ஆட்சி, அவர்களுடைய உறவுகள், சொந்தங்கள். மன்னர் 17 ஆண்டு காலம் இலங்கை ஆட்சி புரிந்தார். 16 ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்து சிறையிலே இறுதி மூச்சை விட்ட எமது நாட்டு கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னர் ஆவார். அவருடைய மூத்த மகளின் வாரிசு இன்றும் கூட இலங்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். நன்றி.